தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலிலே நம்முடைய முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். இறந்தவர்கள், நம் முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, இவர்களுடைய அருட்கடாட்சம் எல்லாம் நமக்கு கிடைத்தால்தான் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இவர்களுடைய அருளை நாம் எப்படி பெறுவது? மாதா மாதம் அமாவாசை திதி என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு சில காரணங்களாலே பிரதி மாதம் என்னால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்கின்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு வருடத்திலே ஒரு முறை இந்த மகாலய பக்ஷம் என்ற 15 நாட்கள் வருகின்றது. இந்த 15 நாட்களிலே நம்முடைய முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்தால் இந்த ஒரு வருட காலம் இடையிலே 11 மாதங்கள் மாதா மாதம் தர்ப்பணம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருந்தாலும் இந்த 15 நாட்கள் நாம் அனுதினமும் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பதால் அந்த தோஷங்கள் நீங்கும். செய்யாத இந்த 10 மாதங்கள் இருக்கின்றதல்லவா, ஏதோ ஒரு சில காரணங்களால் செய்ய முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த 15 நாட்கள் தொடர்ந்து நாம் தர்ப்பணம் கொடுத்து விட்டால் அந்த ஒரு சாபம் நீங்கிவிடும். அல்லது இப்படியும் செய்யலாம், மாதா மாதமும் தர்ப்பணம் கொடுக்கலாம், இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் கொடுத்தால் நமக்கு இரட்டிப்பாக நற்பலன்கள் தேடி வரும். ஆக இந்த அமாவாசை தர்ப்பணம் திதி என்பதையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும். இந்த வருடத்திய மாலய பக்ஷம் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி துவங்குகின்றது. 7ஆம் தேதி கிரகணம். கிரகணம் முடிந்த மறுநாள் செப்டம்பர் 8ஆம் தேதி மாலய பக்ஷம் தொடங்குகின்றது. இது தொடங்கி இந்த ஒரு பக்ஷ காலம், அதாவது இந்த 15 நாட்கள், இந்த 15 நாட்கள் தினமும் தர்ப்பணம் கொடுத்தாலும் நல்லது, அல்லது இந்த 15 நாட்களிலே ஒரு நாள் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து பிராமணர்களுக்கு உங்களால் இயன்ற தட்சிணையை வைத்து கொடுத்து, அரிசி வாழைக்காய் வைத்து கொடுத்து நம்முடைய முன்னோர்களுடைய அருளை நாம் பெறலாம். பித்ருதோஷம் என்பது மிக மிக ஒரு கடுமையான தோஷம். இந்த பித்ருதோஷம் ஏற்படுபவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்திலே சுபகாரியங்கள் தடைபடும். ஏதேனும் வியாதி யாருக்கேனும் இருந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் பித்ருதோஷத்தினால் ஏற்படுபவை. இந்த பித்ருதோஷத்திலே இருப்பவர்களுக்கு இந்த மாலயபக்ஷ காலம் என்பது அவர்களுடைய அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கிக் கொள்கின்ற ஒரு அருமையான காலம்.